தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் ஒற்றை காலில் நின்று தரையில் படுத்து உருண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாய சங்க கூட்டு இயக்க மாநில துணை தலைவர் சுகுமார் தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் நெல் கொள்முதல் பணியை துரிதப்படுத்த வேண்டும், ஈரப்பதத்தை 17% 20% உயர்த்த வேண்டும் என வலியுறுத்தினர். கரூரில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பணியாளரை தாக்கிய நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி 100க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் அடுத்த காந்தி கிராமத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இங்குள்ள பிரசவ வார்டில் பவித்ரா என்ற பெண் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரை பார்ப்பதற்காக பவித்ராவின் கணவன் நவீன் வந்துள்ளார். அப்போது அங்கு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் காவலர் ஜெயலட்சுமி என்பவர் ஆண்கள் பிரசவ வார்டுக்குள் செல்ல அனுமதி இல்லை என கூறி நவீனை தடுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த நவீன் பெண் காவலருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் அவரை தாக்கியுள்ளார். இதையறிந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஜெயலட்சுமியை தாக்கியவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மருத்துவமனை வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் நடைபெறும் மாபெரும் தூய்மை பணி முகாமை மாவட்ட ஆட்சியர் சமீரன் துவக்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் மாபெரும் தூய்மை பணி முகாம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் கோவை மாநகராட்சியின் 81வது வார்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் மற்றும் கால்வாய்களை தூய்மைப்படுத்தும் பணி நடைபெறுகிறது. இதனை மாவட்ட ஆட்சியர் சமீரன் மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் ராஜகோபால் ஆகியோர் துவக்கி வைத்தனர். முன்னதாக தூய்மை பணியில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்களை வழங்கினர். புதுக்கோட்டையில் மழைநீர் வடிகால் மற்றும் தோரணம் வாய்க்கால்கள் தூர்வாரும் பணியை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தொடங்கி வைத்தார். மாவட்டத்தில் உள்ள தோரணம் வாய்க்கால்கள் ஆக்கிரமிக்கப்பட்டதால் தூர்வாரும் பணி நடைபெறாமல் இருந்தது. இதனால் மழைநீர் கழிவு நீருடன் கலந்து சாலையில் செல்லும் அவலநிலை ஏற்பட்டது. இந்நிலையில் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு நகராட்சி சார்பில் 42 வார்டுகளில் உள்ள மழைநீர் வடிகால் மற்றும் தோரணம் வாய்க்கால்கள் தூர்வாரும் பணி தொடங்கியது. இப்பணியினை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு, சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா ஆகியோர் துவங்கி வைத்தனர். பின்னர் நகராட்சிகளில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்களையும் அமைச்சர் ரகுபதி வழங்கினார். சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியல் 100க்கும் மேற்பட்ட போக்குவரத்து பாதிப்பு, பொதுமக்கள் அவதி. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்பக்கோட்டை அடுத்த காடகராயப்பட்டி பகுதியில் உள்ள வித்யா என்ற மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலை செய்து கொண்ட பெண்ணின் சடலத்தை மர்மமான முறையில் எரித்ததால் உயிரிழந்த பெண்ணின் உறவினர்கள் காடகராயப்பட்டி அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். மறியல் காரணமாக அப்பகுதி சுமார் 2 மணி நேரத்திற்கும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நூறு சதவீதம் தடுப்பூசி செலுத்தப்பட்ட மாவட்டங்களில் கரூர் மாவட்டம் இடம்பெறுவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் குளித்தலை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இதனை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆய்வு செய்தார். அப்போது பேசிய அவர், கரூர் மாவட்டத்தில் உள்ள அனைவரும் தானாக முன்வந்து தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நிலையை உருவாக்கும் நோக்கத்தோடு தடுப்பூசி முகாம் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம், கோட்டாட்சியர் தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். சென்னையில் தலைமை காவலரை தாக்க முயன்றவரை போலீசார் கைது செய்தனர். சென்னை 7 கிணறு காவல் நிலைய போலீசார் மின்ட் சந்திப்பு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது தலைமை காவலர் உதயகுமார் என்பவர் முகக்கவசம் அணியாமல் வந்த நபர் ஒருவரை நிறுத்தி 200 ரூபாய் அபராதம் விதித்ததுடன் முகக்கவசம் அணிந்து செல்லுமாறு கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த நபர் தலைமை காவலருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் அவரது சட்டை பிடித்து இழுத்து தாக்க முயன்றுள்ளார். இதை கண்ட சக போலீசார் அந்த நபரை பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். அதில் பழைய வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த முகமது அப்துல்லா என்பது தெரியவந்தது. இதையடுத்து தலைமை காவலர் உதயகுமார் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் முகமது அப்துல்லாவை கைது செய்தனர். மயிலாடுதுறை அருகே இடுகாட்டு பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என கிராம மக்கள்
கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை ஒன்றியம் நீடூர் ஊராட்சியில் உள்ள கொற்றப்பநல்லூர் கிராமத்தில் இருவேறு சமுதாயத்தை சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் ஆனந்த தாண்டவபுரம் ரயில்வே ஸ்டேஷன் அருகே உள்ள இடுகாட்டை பயன்படுத்தி வந்துள்ளனர். இந்நிலையில் இடுகாட்டுக்கு செல்லும் பாதையை தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனிடையே அப்பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் உயிரிழந்த நிலையில் அவரது உடலை வயல்வெளி வழியாக உறவினர்கள் எடுத்துச் சென்று எரியூட்டியுள்ளனர். எனவே இடுகாட்டுக்கு செல்லும் பாதையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல்லில் மெகா கால்வாய்கள் மற்றும் மழைநீர் வடிகால்களை தூய்மைப்படுத்தும் திட்டத்தினை மாவட்ட ஆட்சியர் விசாகன் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கவுள்ள நிலையில் மெகா கால்வாய்கள் மற்றும் மழைநீர் வடிகால்களை தூய்மைப்படுத்தும் திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி திண்டுக்கல் மாநகராட்சி பகுதியில் உள்ள 10 பெரிய வடிகால்கள், 19 நடுத்தர வடிகால்கள், 252 தெருக்களில் உள்ள சிறிய வடிகால்கள் என மொத்தம் 117 கிலோமீட்டர் நீளம் கொண்ட மழைநீர் வடிகாலை தூய்மைப்படுத்தும் திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் விசாகன் தொடங்கி வைத்தார். இதில் மாநகராட்சி ஆணையர் சிவசுப்பிரமணி, சுகாதார அலுவலர் இந்திரா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஓசூர் 2வது சிப்காட் பகுதியில் இயங்கி வரும் அசோக் லேலாண்ட் 2 நிறுவனத்தில் 1500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு 3 ஆண்டுக்கு ஒருமுறை ஒப்பந்தம் நடைமுறையில் ஊதிய உயர்வு வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஊதிய உயர்வு ஒப்பந்தம் முடிந்து 15 மாதங்கள் ஆகியும் ஊதியம் வழங்கப்படாததை கண்டித்தும் எண்ணூர் லீலாண்ட் தொழிலாளர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தொழிற்சாலை முன்பாக 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பதினெட்டு மாதங்களுக்கு பிறகு ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் ஆலயத்தில் மீண்டும் துவங்கிய அன்னதானத்தில் பொதுமக்கள் ஆர்வமுடன் பங்கேற்று உணவருந்தி சென்றனர். 108 திவ்ய திருத்தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என்று அனைவராலும் போற்றப்படும் திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் ஆலயத்திற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வது வழக்கம். இந்த திருத்தலத்தில் அறநிலையத்துறையின் கீழ் வழங்கப்படும் அன்னதான திட்டம் கொரோனா அச்சம் காரணமாக பல மாதங்களாக நடத்தப்படாமல் இருந்தது. இந்நிலையில் ஏறத்தாழ 18 மாதங்களுக்கு பிறகு ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் ஆலயத்தில் அன்னதான திட்டம் இன்று மீண்டும் தொடங்கப்பட்டது. இதில் பொதுமக்கள் ஆர்வமுடன் சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே லேப்டாப் விற்பனை செய்யும் கடையில் பூட்டை உடைத்து 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான லேப்டாப்புகளை மர்ம நபர்கள் திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாம்பரம் அடுத்த பெருங்களத்தூர் கலைஞர் சாலையில் மதன் செல்வகுமார் என்பவருக்கு சொந்தமான லேப்டாப் விற்பனை மற்றும் பழுது பார்க்கும் கடை இயங்கி வருகிறது. இந்நிலையில் வழக்கம் போல் கடையை திறக்க வந்த மதன் ஷட்டரின் பூட்டு உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து உள்ளே சென்று பார்த்துள்ளார். அப்போது லேப்டாப்புகள், மவுஸ், கீபோர்டு என 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை மர்ம நபர்கள் திருடி சென்றது தெரியவந்தது. இதுகுறித்து மதன் அளித்த புகாரின் பேரில் வழக்குப்பதிவு செய்த பீர்க்கன்காரணை போலீசார் கடையில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சி உதவியுடன் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் இதுவரை 8,50,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக தமிழக சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் உள்ள மழைநீர் வடிகால்களை தூய்மைப்படுத்தும் பணிகளை அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநகர பகுதிகளில் மழைநீர் தேங்குவதை தடுக்கும் விதமாக 32 தாழ்வான இடங்கள் கண்டறியப்பட்டு அவற்றில் 26 இடங்களில் மின்சார மோட்டார் பொருத்தும் பணி நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 22 கிராமங்களில் 100% தடுப்பூசி போடப்பட்டு உள்ளதாகவும் குறிப்பிட்டார்.